இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. முதல்ல திரு மதுரை பாலா உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். யார் வேந்தர் அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னமும் தொக்கி நிற்குது. அரசிதழில் வெளியிடப்பட்டாலும் குடியரசு துணைத் தலைவர் ஆதரவோடு அவருடைய ஒத்துழைப்போடு மறுபடியும் துணைவேந்தர்கள் மாநாடு கூட்டப்பட்டிருக்கு. ஆண்டாண்டு கூட்டிகிட்டு இருக்காரு, இப்போ மறுபடியும் கூட்டுறாரு. எப்படி பார்க்கலாம்? அதாவது உச்சநீதிமன்றம் இவ்வளவு கடுமையாக ஒரு தீர்ப்பை கொடுத்து அது பார்த்திங்கன்னா ஒரு ஆளுநருக்கு கொட்டு வச்ச அளவுக்கு ஒரு கருத்தை கொடுத்துருந்ததுக்கு அப்புறமும் திரும்ப மீசையில் மண் ஒட்டலைன்றது மாதிரி நான் இந்த துணைவேந்தர்களோட மாநாட்டை கூட்டுறேன் அப்படிங்கிறது ஆளுநர் ரவியுடைய சிறுபிள்ளைத்தனமான நடவடிக்கையை தான் காட்டுது. ஏன்னு கேட்டால் இதில் அவர் கூட்டி என்ன செய்ய போகிறாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு அதிகாரமே இல்லை. அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டம், ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய டியூட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறது படி நீங்கள் நடக்கலை. அந்த பில்லு ஏற்கனவே நம்ம அதெல்லாம் பேசியிருக்கோம் நிறையா. ஏன்னா ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுக்கறதுக்கு இவர் சரியான நடைமுறையை கடைபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா தீர்ப்பில் கடுமையாக சொல்லியிருக்கு. அதாவது ஜட்ஜ் எந்த லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, ஆளுநர் ரவியோட நடவடிக்கைங்கிறது அன்கான்ஸ்டிடியூஷனல், அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கை. இந்த டிஸ்கிரிஷனரி பவர்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறதே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் காலத்துல சுதந்திரத்திற்கு முன்னாடி இருந்த ஒரு நடைமுறையை தான் அவர் இப்ப செயல்படுத்திட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கடுமையா சொல்லி, இதுவும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 142 விதியின் கீழே இது சட்டமாக ஒரு சூழல் உருவாயிருக்கு. அது இந்தியாவிலே முதல் முறை இப்படி நடந்திருக்கு. இது கொடுத்ததுக்கு அப்புறமும் ஆளுநர் ரவி பாத்தீங்கன்னா இந்த விஷயத்துல ஒரு முரண்டு பிடிக்கிற அளவு இப்ப அவர் ஒன்னும் கூட்டி நாளைக்கே பாத்தீங்கன்னா இப்ப எங்க தலைவர் கூட்டியிருந்தாங்க, அதாவது வைஸ் சான்சலர் கான்ஃபரன்ஸை கூட்டியிருந்தாங்க. அதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அதில் வரக்கூடிய டெக்னாலஜிக்கல் டேட்டா சயின்ஸ் இருக்குது, இல்லை க்ரீன் எனர்ஜி அப்படின்னு இனி எந்த அளவுக்கு இப்போ ஏற்படக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கரிக்குலம்லாம் எப்படி மாற்றணுன்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஹையர் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா அதுவும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இதுலாம் இந்தியாவிலே நம்பர் 1. இந்தியாவில் தமிழ்நாடு மாதிரி எந்த மாநிலமும் கிடையாது. இப்போ ஆளுநர் ரவிங்கிறவர் கூட்டினா என்ன செய்வார்? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு குலக்கல்வி திட்டம், பிற்போக்குவாதம், இல்லையா அவர் பேசக்கூடியவர். இல்ல அதுல என்ன கொடுத்திருக்காங்க அந்த செய்தி குறிப்பில், தேசிய கல்வி கட்டமைப்பை நடைமுறைப்படுத்துதல், பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான கல்விசார் ஒத்துழைப்பு, கற்றலின் சிறப்புகளை மேம்படுத்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதையும் அவர் குறிப்பிடுறாரு. நிதி மேலாண்மை, ஆராய்ச்சி சிறப்பம்சம், திறன் மேம்பாடு, அதுபோக மத்திய அரசோட முதன்மை அறிவியல் ஆலோசகர் அஜய்குமார் ஷூட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் எல்லைகள் அப்படிங்கிற தலைப்புல சிறப்புரையாற்றுகிறார். இதெல்லாம் ஒரு பாசிட்டிவான அம்சமா ஏன் பார்க்க முடியல? சொன்னதுலேயே எல்லா பாசிட்டிவான அம்சமும் ஆல்ரெடி இருக்கு. அதற்கான அப்கிரேடேஷனை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தணுன்றதெல்லாம் இப்போ எங்கள் தலைவர் கூப்பிட்டு அதில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவர் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயத்தை தான் அதை சொல்லியிருக்காரு பாருங்க. அந்த புதிய கல்விக் கொள்கைன்றது மாதிரியான விஷயங்களை தான் அவர் முன்னெடுக்கிறார். எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய RSS எஜெண்டாவை கொண்டு போகணுன்றதுல தான் அவருடைய நோக்கமே தவிர இதில் எந்த வகையிலையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஒரு நிலைப்பாட்டை அங்கே கொண்டு போகணுன்றதே கிடையாது. இல்லை எனக்கு அதிகாரம் இருக்குன்னு அவர் சொல்றாரு. ஆளுநர் மாளிகை வெளியிட்ட குறிப்பில் என்ன சொல்றாங்க, அதாவது துணைவேந்தரை நியமிக்கும் அதிகாரம் மட்டுமே தமிழக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. வேந்தராக ஆளுநரே தொடர்கிறார். அவர் தொடர்வதால் துணைவேந்தர்கள் மாநாடு நடத்தும் உரிமை அவருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆளுநர் மாளிகை. ஆளுநர் மாளிகையில வசிக்கக்கூடிய உரிமையும் ஆளுநருக்கு இருக்கு, அதை யாருமே மறுக்கல. அதனாலேயே தனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு நினைச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது தவறு. இது வரைக்கும் அது மாதிரி தான் செஞ்சுட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா, சிவில் சர்வீசஸ் படிக்கிற பசங்க இருக்காங்க பாருங்க, IAS IPS படிக்கிற பசங்களை போய் கூப்பிட்டு அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு பில்லை நான் வித்ஹோல்டிங் த அசன்ட், ஒரு மசோதாக்கு நான் ஒப்புதல் கொடுக்காம வித்ஹோல்டு பண்றேன் அப்படின்னு சொன்னா தட் அமௌண்ட்ஸ் டு டெட் அப்படின்னார். அதாவது அந்த சட்டம் இறந்ததுக்கு சமம் அப்படின்றத சிவில் சர்வீஸ்க்கான பயிற்சியில் இருக்கிறாங்க பாருங்க, IAS IPS எழுதுறவங்ககிட்ட ஆளுநர் மாளிகையில் கூப்பிட்டு வச்சு அது பேசினார். ஆக்சுவலாக உச்சநீதிமன்றம் அதை கடுமையாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. என்ன சொல்லுச்சுன்னா, இப்படி நீங்க போய் பசங்கிட்ட இப்படி பேசுறீங்களே, வித்ஹோல்டிங் த அசன்ட்ங்கிறது பில் டெட்டுக்கு சமானம் கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் அண்ட் கவர்னர் ரிஜெக்டிங் அ பில், வித்ஹோல்டிங் அ பில் அப்படின்னா இட் டசன்ட் அமௌண்ட்ஸ் டு டெத் ஆஃப் அ பில் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. அப்ப ஒரு சிவில் சர்வீஸ் படிக்கிற இடத்துல போய் நீங்க தவறான தகவல் பரப்பி இருக்கிறீங்க. ரெண்டாவது விஷயம், நீட் தேர்வு பார்த்தீங்கன்னா நான்லாம் கண்டிப்பாக அதற்கு எதிர்ப்பு தான் தெரிவிக்கிறேன், எதிர்ப்பு தெரிவித்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பில்லை நான் திரும்ப அனுப்பிச்சேன் அப்படின்றத சொன்னார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீட்டுங்கிறது ஒன்றிய அரசு சட்டம் இயற்றக்கூடிய இடத்துல இருக்குது.
அப்ப ஆளுநருக்கு அந்த பில்லு வந்த உடனே என்ன பண்ணிருக்கணும்னா பிரசிடென்ட்டுக்கு அனுப்பி இருக்கணும். அதை வந்து செய்யல, அசன்ட் ஒப்புதல் வாங்குறது. அவர் என்ன பண்ணாருன்னா திரும்ப வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்புனார். அந்த பில்லை மறுபடியும் சட்டமன்றத்துல இருந்து நிறைவேற்றி திரும்ப அனுப்புனா அப்பதான் பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறாரு. அப்ப அதுலயே வந்து ஒரு திருட்டுத்தனம். அது வந்து யார்கிட்ட பேசுறாரு, நீட் அடிக்கிற பசங்கிட்ட போய் அதை பேசுறாரு. அப்போ இந்த ரெண்டு விஷயத்திலுமே ஆளுநர் ரவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். பசங்களை வந்து மிஸ்டைரக்ட் பண்றாரு. எந்த பசங்களாவது சிவில் சர்வீஸ் படிக்கிற பசங்கிட்ட போய் இப்படி ஒரு விஷயத்தை சொன்னா அது ஒரு தவறான முன்னுதாரணமா இருக்குமா இல்லையா? இப்ப அவர் அப்படி ஒரு முன்னுதாரணத்தை தான் இங்கேயும் வந்து அவர் செய்யறாரு. இப்ப ஆளுங்கட்சியின் செய்தி தொடர்பாளராக இருக்கிறதாவும் நான் கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து அதிகாரம் இருக்குன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி சில அறிவுறுத்தல்களை எல்லாம் வழங்கிட்டீங்க. இப்ப இவரும் அதே மாதிரி கூட்டுறாரு. குடியரசு துணைத் தலைவர் வந்து ஏற்கனவே அவர் என்ன கருத்து தெரிவிச்சாருன்னு தெரியும். அவர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்கிறாரு. நீ தமிழக அரசின் எதிர்வினை இதுக்கு என்னவா இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது தமிழக அரசோட எதிர்வினைங்கிறது எப்பயுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான். இப்ப நீங்க குடியரசு துணைத் தலைவர் சொல்றீங்க பாருங்களேன், அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா அது எப்படி வந்து உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை சொல்லலாம், பார்லிமெண்ட் தான் சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் இருக்கு, பார்லிமெண்ட் தான் சுப்ரீம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னாரு. ஜெகதீப் தன்கர் அவர்கள் குடியரசு துணைத் தலைவராகவே இருந்தாலும் அரசியலமைப்பு சட்டத்தோட புரிதல் இல்லைங்கிறத அந்த ஸ்டேட்மெண்ட் காட்டுது. ஏன்னு கேட்டா இந்தியாவில் வந்து பார்லிமெண்ட் சுப்ரீம் கிடையாது, இந்தியாவில் வந்து கான்ஸ்டிடியூஷன் தான் சுப்ரீம், அரசியலமைப்பு சட்டம் தான் சுப்ரீம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே அவர் பேசுனது வந்து தவறான ஒரு இது. அதுவும் போக ஜெகதீப் தன்கர் வந்து தனது கவர்னரா வெஸ்ட் பெங்கால்ல இருந்த காலத்துல எல்லாம் ரவி மாதிரி ஒரு நொட்டோரியஸா தான் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கிறார். இதுல இன்னொன்னு என்னன்னா ஜெகதீப் தன்கரை இவரை இன்வைட் பண்ற காரணம் என்னன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு குடியரசு துணைத் தலைவருக்கு அரசியலமைப்பு சட்டத்துல வந்து எந்த டியூட்டி ஃபங்க்ஷனுமே கொடுக்கல, மென்ஷன் பண்ணல. அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு பதவிக்கு எந்த டியூட்டியுமே கிடையாது. he is the ex officio chairman of ராஜ்யசபா. ராஜ்யசபாவை நடத்துறதுக்கு இவர் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் தான். அந்த பதவியில இருந்தா இந்த இடத்துல இருக்கலாமே தவிர உங்களுக்குன்னு எந்த ஃபங்க்ஷனுமே கிடையாது. அப்படி எந்த டியூட்டியுமே இல்லாததுனால தான் ஆளுநர் ரவி வந்து இப்படி ஒரு அர்த்தம் இல்லாத ஒரு கூட்டத்தை கூட்டுறதுக்கு அவர் வந்து இசைவு தெரிவிச்சிருக்கிறாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. ரைட். அதாவது சார் சொல்லும்போது இப்ப சொன்னாங்கல்ல செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் ஒன்னு இருக்கு. அதாவது சட்டமன்றம்னா லெஜிஸ்லேட்டிவ் சட்டம் இயற்றணும், எக்ஸிகியூட்டிவ்ங்கிறவங்க ஒப்புதல் கொடுக்கணும், நிர்வாகத்தை பண்ணணும், கோர்ட் வந்து ஜுடிஷியரி வந்து அட்ஜுடிகேட் பண்ணணும். இதுதான் செப்பரேஷன் ஆஃப் பவர். ஓகே, அதே மாதிரி அரசியலமைப்பு சட்டத்துல வந்து டிவிஷன் ஆஃப் பவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஷெட்யூல் 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கும். யூனியன் லிஸ்ட், ஒரு ஒன்றிய அரசு எதுல சட்டம் இயற்றணும், ஒரு மாநில அரசு எதுல சட்டம் இயற்றணும், கன்கரண்ட் ஒத்திசைவு பட்டியல்ல எதெல்லாம் ஏற்றணும். கன்கரண்ட் லிஸ்ட்ல இயற்றக்கூடிய சட்டம், மாநில அரசு இயற்றக்கூடிய சட்டம் வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக போகுது அப்படின்னா, ஒன்றிய அரசு சட்டத்துக்கு எதிராக போகணும்னா அப்பதான் இவர் வந்து குடியரசுத் தலைவர்கிட்ட ஒப்புதல் வாங்கணும். ஒன்றிய அரசு வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல ஒரு சட்டம் ஏற்றுனா ஸ்டேட்டோட ஒப்பீனியன் வாங்கணுங்கிற ஒரு ரூல் இருக்கு. இது வரைக்கும் எந்த சட்டம் ஏற்றுனப்பயாவது நரேந்திர மோடி அரசு ஸ்டேட்டோட கன்கரன்ஸ் வந்து எதுக்காச்சும் வாங்கியிருக்கிறாங்களா இது வரைக்கும்? சார் சொல்றாங்க இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சட்டப்படி. இந்த ஆளுநர் ரவி தமிழ்நாட்டுக்கு வந்ததுல இருந்து, அதாவது சாதாரணமா எந்த ஆளுநரா இருந்தாலும் they shall act on the aid and advice of the council of ministers. இது வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்துலனாலும் அவர் அப்படி நடந்திருக்கிறாரா? எந்த ஆளுநராவது எந்த மாநிலத்திலேயாவது போய் உங்க மாநிலத்தோட பேரை மாத்துங்க, தமிழகம்னு வச்சா நல்லா இருக்கும்னு எந்த மாநிலத்திலேயாச்சும் போய் வேற மாநிலத்தோட பேரை மாத்த சொல்றதுக்கு ஆளுநருக்கு வேலையாது? அது ஆளுநர் வேலையான்னு கேட்கிறேன். அல்லது தமிழ் தாய் வாழ்த்துல மாற்ற திராவிடாண்ட வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ஒரு ஆளுநர் வேலையா? அதுல மறுத்துக்கிட்டாரு. இல்ல அதைத்தான் சொல்ற, தேசிய கீதத்துல வந்து அது இருக்கு. இப்ப சார் இன்னொன்னு சொன்னாங்க, சார் இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அட்டார்னி ஜெனரல் ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல. இப்ப அதுக்கு நான் ஒரு இதுக்கு வர்றேன். அதாவது ஒரு மதியத்துல உட்கார்ந்து கமலாலயத்துல ஒரு உத்தரவு கொடுத்தாங்கன்ற பேர்ல இவர் வந்து அன்னைக்கே என்ன பண்றாரு, இவருக்கு அதிகாரமே இல்லாம மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களை வந்து இடி வந்து கைது செய்துன்ற பேர்ல உடனே அவரை டிஸ்மிஸ் பண்றேங்கிறார். எந்த கவர்னருக்கு அப்படி முதலமைச்சரோட ஒப்புதல் கன்கரன்ஸ் இல்லாம பிளஷர் ஆஃப் த கவர்னருங்கிறது முதலமைச்சரோட அதிகாரம், அந்த அதிகாரமே இல்லாம செஞ்சுட்டாரு. செஞ்சுட்டு திரும்ப என்ன பண்றாரு, அதுக்கப்புறம் நான் அமித்ஷாட்ட டிஸ்கஸ் பண்ணேன், அப்ப வந்து என்ன சொன்னான்னா நான் இந்த உத்தரவை வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி அட்டார்னி ஜெனரல்ட்ட இதற்காக ஒப்பீனியன் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இன்னைய தேதி வரைக்கும் செந்தில் பாலாஜி என்ன வழக்குல நீங்க அட்டார்னி ஜெனரல்ட்ட வாங்கின ஒப்பீனியன் என்ன?
நீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி வாங்கியிருக்கீங்களா? அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே இந்த ஆளுநர் வந்து சட்டத்திற்கு, அதாவது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நடக்கக்கூடியவர் ஒருத்தர். அண்ணன் சொன்னார்ல அஃபெண்டர் அப்படின்னு சொன்னார் பாருங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஆளுநர்ங்கிற ஹிஸ்டரி ஷீட்டர், அதாவது ஒரு கிரிமினல் இதுல சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு தவறை தொடர்ந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டே ஒருத்தர் இருக்கிறாருன்னா அதுக்கு பேர் ஹிஸ்டரி ஷீட்டர்னு சொல்லுவாங்க. அஃபெண்டர்ன்றதை விட ரொம்ப மோசமான வார்த்தை, அதுதான் ஆளுநருக்கு பொருந்தும். சரி, ஓகே.